நல்லா கிறிஸ்பாக எண்ணெய் குடிக்காத வெள்ளையாக உதிரி உதிரான வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஓரளவு முத்தின ஃப்ரெஷ்ஷான வாழைக்காய் எடுத்துக்கோங்க. வதங்கி இருந்ததுன்னா சிப்ஸு தூள் தூளாக விழும், செவந்தும் போயிடும். ரொம்ப முத்தின வாழைக்காயில் சிப்ஸு செத்துனோம்னா எண்ணெயில் போட்ட உடனே செவந்து போயிடும், கிறிஸ்பாகவும் இருக்காது. இது மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் கம்மியாக உள்ள காய் தான் பதமான காய். இதில் சிப்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைக்காயை அடி நுனி ரெண்டையும் எடுத்துட்டு, நான் பெரிய வாழைக்காயாக இருக்கிறதுனால ரெண்டாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் சின்ன வாழைக்காயாக இருந்துன்னா அப்படியே தோலை சீவிக்கோங்க. வாழைக்காயை நறுக்கணுன்னு தண்ணியில் போட்டுடுங்க, அப்போ தான் கருத்து போகாது, கையிலையும் பால் ஒட்டாமல் இருக்கும். வாழைக்காய் ரொம்ப மெல்லிசாக இருந்ததுன்னா சிப்ஸு ரொம்ப சின்ன சின்ன சிப்ஸாக கிடைக்கும். அப்போது இது மாதிரி சாய்வாக அரிஞ்சிட்டு செஞ்சிங்கன்னா பெரிய பெரிய சிப்ஸாக விழும். இது மாதிரி உள் தோல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தோல் சீவிக்கோங்க, அப்போ தான் சிப்ஸு ஃப்ளாட்டாக இருக்கும். லைட் க்ரீனாக உள்ள இந்த உள் தோலை சுத்தமாக எடுத்துட்டு வெள்ளை போர்ஷனை மட்டும் வச்சு சிப்ஸு செத்துனீங்கன்னா எண்ணெயில் உழுந்த உடனே சுருட்டிக்கும். அகலமாக அடி ஃப்ளாட்டான கனமான வானலியில் செஞ்சிங்கன்னா குறைவான எண்ணெயில் சீக்கிரம் நிறையா சிப்ஸு செய்யலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடாக்கிக்கோங்க. கடைசி வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா சிப்ஸு போட்டோன்னு கரிஞ்சிடும். சிப்ஸு கட்டையில் மேலேயும் கீழேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் சிப்ஸு ஒட்டாமல் நல்லா விழும். எண்ணெய் மிதமான காய்ச்சலில் இருக்கும்போது சிப்ஸு கட்டையை எண்ணெய்க்கு கொஞ்சம் மேலே சாய்வாக வச்சு கை எண்ணெய்க்கு வெளியில் இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு சிப்ஸு செத்துனீங்கன்னா கையில் ஆவி சூடு படாமல் செய்ய முடியும். இது மாதிரி எண்ணெயில் கொள்கிற அளவுக்கு செத்திக்கோங்க. நொர மாதிரி இருக்கிறது லேசாக அடங்கினோன்னு பரட்டி விட்டுக்கோங்க. உடனே திருப்பி விட்டிங்கன்னா சிப்ஸு மடங்கிடும். அதுக்கப்புறம் அடிக்கடி கலந்து விட்டு எண்ணெயோட சலசலப்பு சுத்தமாக அடங்கினதுக்கப்புறம் எண்ணெயை சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு தடவை சிப்ஸு செத்துறதுக்கு முன்னாடியும் சிப்ஸு கட்டையில் ஒட்டியிருக்க அந்த வாழைப்பாலை எடுத்துகிட்டு செத்துனீங்கன்னா தான் சிப்ஸு ஒட்டாமல் விழும். சிப்ஸை எடுத்தோன்னே கொஞ்சம் டைம் கொடுத்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் செத்துனீங்கன்னா தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். சிப்ஸு எவ்வளோ வெள்ளையாக எண்ணெய் கொத்துக்காமல் கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்கள். சிப்ஸை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு அப்பப்போ தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து போட்டு உருக்குன நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு மிளகு பொடியோ அல்லது காரப்பொடியோ சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா ஒட்டி பிடிச்சிக்கும். எல்லாத்துலேயும் உப்பு காரப்பொடி சேர்த்துட்டிங்கன்னா 2 நாளில் நமுத்துடும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செஞ்சிங்கன்னா 15 நாள் வரைக்கும் கிறிஸ்ப்னஸ் குறையாமல் இருக்கும்.